நல்ல கையில் தட்டி கர்த்தருக்கு நன்றி 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 அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆசை உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த 8 மணி ஆராதனையை கர்த்தர் இந்த நாளிலிருந்து நாங்கள் முறையாய் இந்த வெயில் கால முடிவு வரையிலும் நாங்கள் கைக்கொள்ள கிருபை செய்யும். இந்த நாளில் காலையில் கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துக்கு ஓடோடி வந்து ஆராதிக்க வந்த அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அருமையான தேவனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆபிரகாமின் விசுவாசம் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள். எத்தனையோ வருஷங்கள் விசுவாசிகள் தான், ஆனாலும் இன்னும் முறையானபடி விசுவாசத்தை கற்று அதை பழக்கி கொள்ள முடியல. ஆண்டவரே, இந்த நாட்டில் இந்த வசனங்களின் மூலமாய் நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்கு ஒரு நல்ல விசுவாச வாழ்க்கை உருவாகிவிட வேண்டும். நாங்கள் தினமும் இதை அபியாசப்படுத்தி பயிற்சி எடுத்து இதை எங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாய் மாற்றிக்கொள்ள விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமீன். தப்பான வழிகளில் நாங்கள் விசுவாசம் கொண்டிருந்தால் அதையெல்லாம் எங்களுக்கு திருத்தி நடத்துங்க அப்பா. உடைய வார்த்தையின்படியே எங்களை திருத்தி நடத்துங்க என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் என் மனதில் ஆழமாய் பதியட்டும். நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு போய் இதை மீண்டும் நாங்கள் சிந்தித்து தியானித்து இரவும் பகலும் அந்த வசனத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் தியானமாக இருந்து, ஆமாப்பா, எங்கள் காலத்தில் எங்கள் கனிகளை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. நிச்சயமாக தேவ பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஆமாண்டவரே ஒரு நல்ல வளர்ச்சியை நாங்கள் காண்போம். நல்ல வளர்ச்சியை நாங்கள் காண்போம். நிச்சயமாக நாங்கள் நிறைய கனிகளை கொடுப்போம். ஆகவே நீங்கள் பிதா இதில் நீங்கள் மகிமைப்படுவீங்க. அதற்காக நாங்கள் நன்றி. ஒருவேளை இன்னும் இதை பற்றி புரியாமல் இருந்தால் கூட பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்ள அவளோடு வர உதவி செய்யுங்க. ஜெபமணி ஆசீர்வதிக்கிறேன். ஆமை, ஒருவர் கூட இங்கிருந்து வெறுமையாய் போகக்கூடாது. என்னென்ன பலவீனத்தோடு வந்தார்கள்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீர் எல்லாம் தெரிந்தவர். ஒருவர் கூட வெறுமையாய் அனுப்பாதீங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி அனுப்புங்க. ஒருவர் கூட வியாதி பலவீனத்தோடு அனுப்பாதீங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தனை சுகமாக்கி ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்புங்கப்பா. எல்லா பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே நான் உடைக்கிறேன். வியாதியை விலக்குகிறேன். எல்லா நோயும் அந்தகாரமும் விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலை, சுகபலன், ஆரோக்கியம் பிள்ளைகளை நிரப்பட்டும். கடன் கஷ்டங்களிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். அப்பா, தேவைகள் நடுவிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அப்பா, அன்றைக்கி கல்யாண வீட்டில் தண்ணி திராட்சை ரசம் ஆக்கி அந்த தேவையை பூர்த்திப்படுத்தி ருசியுள்ள திராட்சை ரசம் கொடுத்தீங்களேப்பா. அதே மாதிரி தேவைகள் நடுவில் இருக்கிற என் சபை மக்கள் விசுவாசிகளுக்கு அமிர்தமான ஆசீர்வாதமாக நீங்கள் உங்கள் வானத்தை திறந்து ஆண்டவரே இடங்கொள்ளாமல் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுங்கப்பா. ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும். ஆமீன். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஆமாப்பா, எங்கள் தேவையை பார்க்கிலும் நீர் பெரியவர். ஆகவே எங்கள் தேவைகள் எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, கர்த்தர் சமூகத்தில் வைத்து நாங்கள் கடந்து போகிறோம். இந்த வாரத்திலும் அற்புதங்களை செய்யுங்க. உபத்திரவங்கள், போராட்டங்கள், சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் உடனிருந்து பலன் கொடுத்து நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. அடுத்த வாரத்தில் நாங்கள் மீண்டும் அதிகாலையில் 8 மணிக்கு கர்த்தர் சமூகத்துக்கு வர உதவி செய்யுங்க. தேர்தலுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் தேவ சித்தம் நிறைவேறட்டும். அப்பா, பொல்லாதவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்க. 5 மாநில தேர்தல், கேரளா தேர்தல் நடந்துருச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் நடந்துகிட்ருக்குது. 5 மாநில தேர்தலும் வெற்றிகரமாய் முடிஞ்சு ஒன்றில் கூட பிஜேபி வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை மதவாத கட்டுகளில் ஆளக்கூடாது. அதிலிருந்து நாங்கள் அவிழ்க்கிறோம். கட்டு உடையட்டும். தேசத்தில் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே பாரசீகர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற 5
மத வழிபாடு செய்கிற மக்கள் உண்டு. அனைவருக்குமான உலகம், அனைவருக்குமான தேசம் இது. ஆமீன். அனைவரும் எந்த பயமின்றி மக்கள் மத்தியில் சுகமாய் சமாதானமாய் வாழ எங்கள் இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்தியாவிலே நீங்கள் ஆட்சி செய்ய வாங்கப்பா. உங்கள் வல்லமை வந்து எழும்பி நிற்கட்டும். ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த எலெக்ஷன் எல்லாம் சமாதானமாய் நடந்து நேர்மையான முறையில் ரிசல்ட் வெளியே வரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் சரியான இடத்தை நோக்கி எங்களுடைய ஓட்டுகளை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாடு காப்பாற்றப்படட்டும். அந்த எண்ணத்தில் நாங்கள் செயல்பட உதவி செய்யும். ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. வந்து அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நாங்கள் கேட்டது கேட்க மறந்தது எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் தாங்கப்பா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அணியான ஐக்கியம் சமாதானம் நடத்தல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன். சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.